ஸ்டார்ட் சொல்லிடுறேன். இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட 1,35,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரயில்வே லைன்ஸ் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு ரயில்வே லைன்ஸ். இந்த ரயில்வே லைன்ஸ்ல டோட்டலா 17,918 மேனுவல் கேட்ஸ். அதாவது அங்க வந்து மேன் இருப்பாங்க, அதே நேரத்தில் சிக்னல் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம 559 அன்மேன்டு. ஸோ டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 18,000 சில்லற கேட்ஸ் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. நான் சொல்றது. ஸோ அந்த கேட்டை வந்து எப்படி வந்து கிளாசிஃபை பண்றாங்க, என்னடா இதெல்லாம் சொல்ற அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கும் நான் சொல்ற ஸ்டாட்ஸுக்கும் இந்த நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. லெவல் கிராசிங் கேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எல்சி, இது வந்து டிஃபால்ட்டா ஒவ்வொரு கேட்டுக்கும் கொடுக்கப்படுற ஒரு நேம் எல்சி. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ஊர், அந்த பர்டிகுலர் ஏரியா, எவ்வளோ பாப்புலேஷன் கிராஸ் ஆகுறாங்க, எவ்வளோ ட்ரெயின்ஸ் போகுது, எவ்வளோ ஃபுட் பிரிண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கேட்டகரி வைஸ் வந்து கேட்ஸை பிரிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது A, B1, B2, C அண்ட் D. ஈவன் அனிமல்ஸ் கிராஸ் பண்ணுறதை கூட கணக்கு வச்சு ஒரு கேட்டு, அதுதான் ஒரு D வெரைட்டி டைப். ஸோ இது எல்லாத்துக்குமே கிளாசிஃபிகேஷன் இருக்குது. பர்டிகுலராக இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்த